ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசின் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் கொண்டாடப்பட்ட வந்தே மாதரம் தேசபக்தி பாடலின் 150ஆம் ஆண்டு விழா. ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்பு. முன்னாள் அமைச்சரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும், காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி ஆவேசம். பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையில் எழுத்தர் பதவிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட விளையாட்டு வீரர்கள் பணி ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. நகரின் முக்கிய பகுதிகளில் சாலைகளை ஆக்கிரமித்து பொதுமக்களை அச்சுறுத்தும் மரங்கள் உடனடியாக அகற்ற பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசின் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற வந்தே மாதரம் தேசபக்தி பாடலின் 150ஆம் ஆண்டு விழாவையொட்டி நடைபெற்ற விழாவில் ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் பங்கேற்று தேசபக்தி பாடலை ஒருமித்து பாடினர். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் வந்தே மாதரம் தேசபக்தி பாடலின் 150ஆம் ஆண்டு விழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் கொண்டாடப்பட்டது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்து பேசினார். முதலமைச்சர் ரங்கசாமி விழாவிற்கு தலைமை தாங்கினார். விழாவில் மேடையில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட திரையில் வந்தே மாதரம் தேசபக்தி பாடல் இசைக்கப்பட அனைவரும் வந்தே மாதரம் பாடலை பாடினர். இதைத் தொடர்ந்து காவல்துறை இசைக்குழுவினர் மற்றும் பல்வேறு இசைக்குழுவினரின் வந்தே மாதரம் மற்றும் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன. முன்னதாக புதுடெல்லி இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற விழாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று வந்தே மாதரம் பாடலில் நினைவு அஞ்சல் தலையையும் நாணயத்தையும் வெளியிட்டு உரையாற்றிய நிகழ்ச்சி நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், கலை பண்பாட்டு மற்றும் குடிமைப்பொருள் வழங்கல் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, தலைமைச் செயலர் சரத் சௌஹான், அரசு செயலர்கள் கிருஷ்ணமோகன் உப்பு, முத்தம்மா, ஸ்மிதா, பங்கஜ்குமார், கேசவன், முகமது அசனபீத், விக்ராந்த் ராஜா மற்றும் சௌத்ரி முகமது யாசின், துறை இயக்குநர் முரளிதரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் தாமாக முன்வந்து பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வாக்கு திருட்டுக்கு எதிராக புதுச்சேரியில் இருந்து 2.52 லட்சம் வாக்காளர்களிடம் கையெழுத்து பெற்றுள்ளதாகவும் அதை வருகிற புதன்கிழமை டெல்லி அனுப்ப உள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் வெற்றியை 1000 வாக்குகளே நிர்ணயிக்கும் என்று கூறிய அவர், பீகாரில் வாக்களித்தோர் இங்கு வந்து வாக்களிக்க பாரதிய ஜனதா கட்சி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் தரப்பில் முயற்சி செய்யப்படுவதாக புகார் தெரிவித்தார். கடந்த காங்கிரஸ் ஆட்சியிலே மருந்து வாங்கிய ஊழலில் அதிகாரிகள் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், இதற்கான குற்றச்சாட்டை அப்போது ஆட்சியிலேயே எழுப்பி சட்டப்பேரவையில் பதிவு செய்தது அப்போதைய துணை சபாநாயகர் MNR பாலன் என்றார். வருங்கால சந்ததியான குழந்தைகளுக்கான சத்து மாத்திரைகள், கர்ப்பிணிகளுக்கான சத்து மாத்திரை வாங்கியதில் ஊழல் நடைபெற்றுள்ளதை கூறிய அவர், ஊழலுக்கு அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றார். அப்போதைய முதலமைச்சர் நாராயணசாமி விசாரணைக்கு தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்த அவர், தற்போது மல்லாடி கிருஷ்ணராவ் இந்த ஆட்சியில் டெல்லி பிரதிநிதியாக உள்ளார் என்றும் அதிகாரமுள்ள பதவியிலிருந்து அவரை நீக்க வேண்டும் என்றார். தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் இல்லாத அவருக்கு அரசு வீடு வசதிகள் தரப்பட்டுள்ளதாகவும் அதை துறந்து முழு விசாரணைக்கு மல்லாடி கிருஷ்ணராவ் செல்ல வேண்டும் என்று கூறிய அவர், லஞ்ச ஒழிப்புத்துறையில் மனு தர வேண்டும் என்றும் மல்லாடி கிருஷ்ணராவுக்கு தெரிந்தே ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் தொடர் குற்றச்சாட்டுகளை கூறினார். மேலும் மல்லாடி தன் மீது தெரிவித்த குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த 13ஆம் தேதிக்கு பிறகு, நவம்பர் 13க்கு பிறகு பீகாரில் இருக்கக்கூடிய வாக்காளர் புதுவைக்கு மாற்றிக்கொள்ளலாம்.
அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது அந்த வாக்காளர் அங்க ஒரு ஓட்டை போட்டுட்டு பாண்டிச்சேரியிலேயே மறுபடியும் ஓட்டு போட முடியும். எப்போ அவர் ஓட்டு சீட்ல வந்துடுறாரோ ஆட்டோமேட்டிக்கா இட்ஸ் ரைட் ஆஃப் த பர்சன், அவர் ஓட்டு போட முடியும். அப்ப நீங்க யோசனை பண்ணி பாருங்க, இது வாக்கு திருட்டுக்குத்தான் இதை பயன்படுத்துறாங்க. மிஷின் ரீடிங் உண்டான அந்த ஓட்டர் லிஸ்ட கொடுக்க மாட்டாங்க. இன்னும் கேட்டீங்கன்னா நீங்க சிடியில போய் காப்பி பண்ணீங்கன்னா அந்த காப்பியில வரும்போது பாத்தீங்கன்னா போட்டோ இல்லாத ஓட்டர் லிஸ்ட் தான் வரும். அவங்க கொடுக்குற ஓட்டர் லிஸ்ட்ல மட்டும்தான் போட்டோவோட இருக்கும். அதாவது அவங்க பிரிண்ட் போட்டு கட்சிக்கோ இல்ல வேட்பாளருக்கோ கொடுக்கக்கூடிய ஓட்டர் லிஸ்ட்ல மட்டும்தான் போட்டோ இருக்கும். நாம காப்பி பண்ணி இப்ப கட்சியே கேட்கிறாங்க. கட்சியே கேட்ட அந்த சிடியில போட்டு கொடுத்தாங்கன்னா அந்த சிடியில அவங்க போட்டோ இருக்காது. புதுச்சேரி அரசின் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் கீழ் விளையாட்டு வீரர்களுக்கு ஒதுக்கப்பட்ட மேல்நிலை மற்றும் கீழ்நிலை எழுத்தர்களுக்காக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி ஆணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் கீழ் நேரடி நியமனத்திற்கான அறிவிப்பாணையின்படி விளையாட்டு வீரர்களுக்காக ஒதுக்கப்பட்ட மேல்நிலை எழுத்தர் பதவிகளில் 6 நபர்களும் கீழ்நிலை எழுத்தர் பதவிகளில் 5 நபர்களும் தேர்வு செய்யப்பட்டனர். இவர்களுக்கு பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கி வாழ்த்து கூறினார். அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சார்பு செயலர் ஜெய்சங்கர் மற்றும் அதிகாரிகள் பலர் நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். நகரின் முக்கிய பகுதிகளில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக காணப்படும் மரங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் கடந்த 2 வாரங்களாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதையொட்டி மாநில அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் தற்போது நகரின் பல்வேறு பகுதிகளில் காற்றின் வேகத்தால் பழமை வாய்ந்த மரங்கள் வேரோடு சாய்ந்த நிலையில் உள்ளன. குறிப்பாக கந்தப்ப முதலியார் வீதி, தில்லைமேஸ்திரி வீதி, லப்போர்த்து வீதி உள்ளிட்ட நகரின் முக்கிய பகுதிகளில் மரங்கள் ஒன்றோடொன்று உரசி சாலைகளை ஆக்கிரமிப்பு செய்கின்றன. அப்பகுதியில் 30 அடியில் கனரக வாகனங்கள் செல்லும் அளவிற்கு அமைக்கப்பட்டுள்ள சாலைகளில் மரங்கள் சாய்ந்து காணப்படுவதால் வாகனங்கள் செல்ல முடியாத சூழ்நிலையில் உள்ளது. இதனால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். மேலும் எந்த நேரத்திலும் முறிந்து விழும் நிலையில் காணப்படும் மரங்களால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். எனவே பெரிய அளவிலான அசம்பாவிதங்களை தடுக்கும் பொருட்டு அச்சுறுத்தலாக காணப்படும் மரங்களை அகற்ற வனத்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் வாக்காளர் திருத்தப் பணிகளில் ஈடுபடும் அதிகாரிகளுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மிரட்டல் விடுப்பதாக புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் புகார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா தலைவர் வி.பி. ராமலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார். வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருவதாக கூறிய அவர், இதற்காக கட்சி சார்பில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு பயிற்சி அளித்து அந்தந்த தொகுதிகளில் பணியாற்றி வருவதை குறிப்பிட்டார். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணியில் ஈடுபட்டிருக்கும் ஒரு சில அதிகாரிகளை காங்கிரசும் திராவிட முன்னேற்றக் கழகமும் மிரட்டுவதாக புகார்கள் வந்துள்ளது கண்டனத்திற்குரியது என்றார் அவர். வாக்கு திருட்டு நடைபெறுவதாக காங்கிரசும் இந்த திருட்டு பணியை செய்யக்கூடாது என்று திராவிட முன்னேற்றக் கழகமும் கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், வாக்கு திருட்டை தடுக்கவே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெறுவதாக அவர் கூறினார். வெளிநாடுகளைச் சேர்ந்த சில சக்திகள் மற்றும் இறந்தவர்கள் யாராவது வாக்காளர் பட்டியலில் இருந்தால் அதை நீக்குவது உள்ளிட்ட பணிகள் இப்போது நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், 1875ஆம் ஆண்டு இயற்றிய வந்தே மாதரம் பாடல் 150வது ஆண்டை நிறைவு செய்வதாகவும் இதை கொண்டாட வேண்டுமென பிரதமர் நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் கூறியிருந்ததை குறிப்பிட்டார். இதையடுத்து புதுச்சேரி பாரதிய ஜனதா சார்பில் கடற்கரை சாலை காந்தி திடல் அருகே வெள்ளிக்கிழமை 7ஆம் தேதி இந்த பாடலை முழுமையாக பாட உள்ளதாகவும் அவர் கூறினார். அப்போது சுதேசி பொருட்களை பயன்படுத்தும் உறுதிமொழியை ஏற்க உள்ளதாகவும், இதில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் நவம்பர் 26ஆம் தேதி வரை வந்தே மாதரம் பாடலை பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள், பெண்களிடம் கொண்டு செல்ல ஹேஷ்டாக் செய்யப்பட உள்ளதாகவும், வந்தே மாதரம் பாடல் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் தியாகிகளுக்கும் உத்வேகத்தை கொடுத்ததாகவும் அவர் கூறினார். மேலும் சுதந்திர இந்தியாவின்
முதல் உள்துறை அமைச்சராக இருந்த வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்தநாள் ஒற்றுமை ஓட்டம் 8ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறவுள்ளதாகவும் இதில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கலந்து கொள்ள உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் நிகழ்ச்சி கடற்கரை காந்தி திடலில் நடைபெறவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இவங்க முன்னாடியே அதாவது BLA-2 எந்த கட்சியா இருந்தாலும் ஒவ்வொரு கட்சிக்கும் BLA-2 உதவியோட தான் போய் அதை தெரிந்து கொள்ள வேண்டும், வேற ஒண்ணும் இல்லை. இது வாக்கு திருட்டை கொண்டு வரக்கூடாது என்பதுதான் சொல்றாங்க. நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம், வாக்கு திருட்டு புதுவையில இருந்திருந்தா அவர் எப்படி வாக்கு திருட்டு அடிப்படையில் தான் அவர் ஜெயிச்சாரான்றத நீங்க தான் கேட்டு சொல்லணும். 40 தொகுதிகள் தமிழ்நாட்டில் MP அவங்க ஜெயிச்சாங்க. இப்ப வாக்கு திருட்டு அடிப்படையில் ஜெயித்தார்களா என்பதை இவர்கள் ஜெயிக்க போது நேர்மையா இருப்பது போலவும், அவர்கள் தோத்துவிட்டா வாக்கு திருட்டு என்ற அவங்களுடைய ராகுல்ஜி அவர்கள் சொல்வது போல இது ஒரு பிதற்றலான பேச்சு. அது வந்தே மாதரம் தேசபக்தி பாடலின் 150ஆம் ஆண்டையொட்டி நடைபெற்ற விழாவில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் உட்பட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். வந்தே மாதரம் பாடல் உருவாகி 150 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை கொண்டாடும் விதமாக காரைக்காலில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் வந்தே மாதரம் பாடலை ஒருமித்த குரலில் பாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய அரசின் கலாச்சார அமைச்சகம் சார்பில் வந்தே மாதரம் பாடல் உருவாகி 150 ஆண்டுகள் நிறைவு பெறும் சிறப்பு விழாவை முன்னிட்டு நாடு முழுவதும் ஒருங்கிணைந்து வந்தே மாதரம் பாடலை பாடி நிகழ்ச்சி நடத்துமாறு அறிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வந்தே மாதரம் பாடலை ஒருமித்த குரலில் பாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் தலைமையில் வந்தே மாதரம், தேசபக்தி பாடல்கள் மற்றும் தேசிய கீதம் ஆகிய பாடல்களை ஒருமித்த குரலில் அனைவரும் பாடி தங்களது தேசபக்தியை வெளிப்படுத்தினர். இதில் துணை ஆட்சியர்கள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி ஓய்வூதியர்களுக்கு அனைத்து சலுகைகளும் பாரபட்சமின்றி கிடைக்க வலியுறுத்தி சுதேசி மில் அருகே ஓய்வூதியர் சங்க கூட்டு போராட்டக் குழுவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ஓய்வூதிய சங்கங்களின் கூட்டு போராட்டக் குழுவினர் 8வது ஊதிய குழுவை அமல்படுத்த வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் மத்திய அரசு 8வது ஊதிய குழுவிற்கான வரம்பு குறிப்பில் ஓய்வூதியர்களின் நலன்கள் புறக்கணிக்கப்படும் விதமாக உள்ளதென குற்றம் சாட்டியுள்ள அவர்கள், ஓய்வூதியர்களுக்கு மத்திய அரசின் சலுகைகளை அறிவிக்கும் போது பாரபட்சமின்றி அனைத்து ஓய்வூதியர்களும் அனைத்து சலுகைகளையும் சமமாக பெறும் விதமாக வரம்பு குறிப்பை மீண்டும் மாற்றியமைத்து வெளியிட வேண்டுமென வலியுறுத்தி சுதேசி பஞ்சாலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஓய்வூதிய சங்கங்களின் கூட்டு போராட்டக் குழு தலைவர் நடராஜன் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், சண்முகம், சங்க பொறுப்பாளர்கள் களியமூர்த்தி, ராமகிருஷ்ணன், சிவக்குமார், அன்பழகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகள் குறித்து விளக்கி பேசினர். தொடர்ந்து ஜிப்மர் ஓய்வூதிய சங்க பொறுப்பாளர் விஸ்வநாதன், மின்துறை ஓய்வூதிய சங்க பொறுப்பாளர் மணி மற்றும் புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஓய்வூதியர் சங்க பொறுப்பாளர்கள் ஆனந்த கணபதி, ராமச்சந்திரன், காவல்துறை ஓய்வூதிய சங்க பொறுப்பாளர் சேகர் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் ஓய்வூதிய சங்கங்களைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். மத்திய அரசு பென்ஷன் ஒன்றுபட்ட போராட்டம், இந்தியா முழுவதும் எழுதுவார். மோடி அரசு புரிந்து கொண்டு நடந்துக்கோ, ஒன்றுபடுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம். புதுச்சேரி இளைஞர்களுக்கு பசுமை திறன் மேம்பாட்டு இலவச பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு குழும இயக்குநர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். மாசு கட்டுப்பாட்டு குழுமத்தின் உறுப்பினர் செயலர் ரமேஷ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய அரசின் சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்றம் அமைச்சகத்தின் ஆதரவுடன் மாசு கட்டுப்பாட்டு குழுமத்தின் கீழ் செயல்படும் சுற்றுச்சூழல் தகவல் விழிப்புணர்வு மற்றும் திறன் மேம்பாட்டு மையம் மூலம் பசுமை திறன் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். அதன்படி வரும் டிசம்பர் 22ஆம் தேதி 64 வேலை நாட்கள் கொண்ட சூரிய நிறுவன உதவி மேலாளர், 56 வேலை நாட்கள் கொண்ட மின்சார வாகன நுட்ப நிபுணர், ஜனவரி 19ஆம் தேதி 49 வேலை நாட்கள் கொண்ட ஆகாய தாமரை தொழில் முனைவர் பயிற்சிகள் அளிக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார்.
விருப்பமுள்ள விண்ணப்பதாரர்கள் வரும் 10ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் பயிற்சி கட்டணங்கள் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி பகுதியை தவிர பிற பகுதிகளிலிருந்து வரும் விண்ணப்பதாரர்களுக்கு தங்கும் வசதி, உணவு இலவசமாக வழங்கப்படும் என்றும் ஒவ்வொரு பயிற்சிக்கும் மொத்தம் 30 பேர் மட்டுமே சேர்க்கப்படுவார்கள் என்றும் கூறியுள்ளார். பயிற்சி முடிவில் அரசு அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,185 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,620 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.